ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஐனோ தமிழ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்புக் எல்லாம் அப்படின்ற ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கூகுளோட ஒரு ஆப் தான். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ஏஐ பவர்டு ஆப் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சோர்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ அந்த சோர்ஸில் வந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸை அது ஆன்சர் பண்ணும். ஸோ அந்த சோர்ஸ் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, ஒரு பிடிஎஃபாக இருக்கலாம், இல்லை ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு யூடியூபாக இருக்கலாம், இல்லை நீங்கள் இங்கேருந்து ஒரு காப்பி பண்ண ஒரு டெக்ஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ இதில் நான் பிடிஎஃப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துறேன். காப்பி டெக்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆப்வியஸ்லி அது டெக்ஸ்ட்டு பிடிஎஃப் கிட்டத்தட்ட எடுக்கிற மாதிரி அது நம்ம கொடுக்க போகிறோம் டேரெக்டாக. யூடியூப் மட்டும் நான் ட்ரை பண்ணி பார்க்கல. ஸோ அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா, நான் வந்து ஒரு 2 வெப்சைட் அண்ட் ஒரு தீசிஸ் புக், அதாவது ஒரு பிடிஎஃப் ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃபோட பேஜ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 140 பேஜஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா, அது ஃபஸ்ட்டு அந்த பிடிஎஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஸோ அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அது என்ன அப்படின்னு ஒரு சம்மரைஸ் கொடுக்குது, அதுவாகவே ஒரு சம்மரைஸ் கொடுக்குது. அண்ட் தென் நம்ம வந்து அதில் கொஷின் கேட்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ வாட் இஸ் தி எண்ட் பாயிண்ட் அப்படின்னு நான் சும்மா கேட்குறேன். ஸோ அதை அந்த பிடிஎஃப்பை பேஸ் பண்ணி ஸோ அந்த ஒர்க்கில் என்ன எண்ட் பாயிண்ட் அப்படின்றது அது கொடுக்கும். அதேமாதிரி நீங்கள் என்ன கொஷின்ஸ் வேணால் கேட்டுக்கலாம். இந்த பக்கம் ஸ்டூடியோ அப்படின்னு இருக்குங்க பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, அந்த பிடிஎஃப்பில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம கூட அது ஆடியோ சேட் பண்ணோம். லைக் இந்த பிடிஎஃப் பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் கேட்டிங்க அப்படின்னா, அது திருப்பி ஆடியோவில் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, அதோட எண்ட் பாயிண்ட்டை இது கொடுத்துருக்கு. இது எல்லாமே அதை பேஸ் பண்ணி இது தான். அண்ட் இங்கே 6 நம்பர்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து அந்த தீசிஸோட உள்ளேருந்து எடுக்கப்பட்ட அந்த லைன்ஸ். எந்த லைனில் இருக்குது, இப்போ 2 அப்படின்னா, ஸோ அது வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் அந்த எக்ஸாக்டாக அந்த தீசிஸ்லேயோ இல்லை அந்த நீங்கள் அப்லோட் பண்ண அந்த சோர்ஸ்லேயோ என்ன லைன் இருக்குன்றதை நீங்கள் இந்த சோர்ஸில் இந்த அனோட்டேஷன்ஸை கொடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது தென் இங்கே இருக்கிற அந்த இங்கிலீஷ் ஒன்ஸை அதோட மாடிஃபை பண்ணிப்பட்டு உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சென்டென்ஸில் இது கொடுத்துருக்கும். ஸோ இவ்வளோ தான். அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப் ரொம்ப சிம்பிளான ஆப் தான். உள்ளே போங்க, மெயில் ஐடி லாகின் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரோ வெர்ஷனும் இருக்குது, ஃப்ரீ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணி அது எப்படி கிராஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். மோஸ்ட்லி எனக்கு தமிழ் ஆடியோவுக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரியல, பட் இங்கிலீஷ்க்கு சப்டைட்டில்ஸ் இருக்கும். அண்ட் இல்லைனாலும் அது ஆடியோ வந்து இங்கிலீஷ்க்கு வேர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது இப்போ இன்னும் ஈஸி அண்ட் அக்யூரேட்டாகவும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஐனோ தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோட சந்திக்கிறேன். பாய்.